ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப், இன்ஸ்டாகிராம் இப்படி எல்லா இடத்துலையுமே நம்மளை ரொம்பவே சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்டு எனக்கு என்னால் இது ஃபஸ்ட்டு நம்பவே முடியலை. அதுக்கப்புறம் நான் நிறையா நியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராகுல் டிக்கியா அப்படின்னு சொல்லி. அவரோட இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் அவங்க ரொம்பவே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்ருப்பாங்க. முக்கியமாக அந்த சொல்வதெல்லாம் உண்மை சீனெல்லாம் பண்ணுறப்ப தத்ரூபமாக லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டு உயர்ந்து வந்து அந்த சிகரத்தை தொடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை தொட விடாமல் இறைவன் அவரை பறிச்சிட்டாருன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிக்கியா அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட ஒய்ஃப் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது எந்த ஃபேமிலியில் தாங்க பிரச்சனை இல்லை, எல்லா ஃபேமிலிலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களோட ஃபேமிலியான விஷயங்களை ரொம்பவே பப்ளிக்காக அவங்க பேசிட்டாங்க. அது ரொம்பவே தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்க பேசி முடிச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கிறப்ப அவங்கள பற்றி 10ம் பேசுவாங்க, 11ம் பேசுவாங்க, அதுக்கு மேலேயும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு நிமிஷம் அதை யோசிக்காமல் அந்த ஃபேமிலி விஷயங்களை வெளியில் சொல்கிறதுனால அது இறந்த அந்த ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உயிரோடு இருக்கிறப்ப நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு எதிர்ப்பான என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையான பதில் வரும். ஸோ இல்லாதப்ப எல்லாரும் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க, அது யார் வாயும் மூட முடியாது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஹெல்மெட் ஃபஸ்ட்டு போட்டு போகலன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் குடிச்சதுனால தான் இப்படி ஆச்சுன்னு அப்படி சொல்லிகிட்டே போவாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப குடிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறமா நான் செகண்ட் ஒய்ஃப். இது எல்லாமே சத்தியமாக எந்த ஒரு ஃபாலோவர்ஸ்க்குமே அவங்கள லைக் பண்ணுற யாருக்குமே இப்போ வரைக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவரோட லைஃப் பர்சனல் லைஃப் வேறு, இந்த சோஷியல் மீடியா வேறு, அப்படி தான் அந்த பிரதர் வச்சுருந்தாரு. ஸோ இதை இவ்வளோ வெளியில் சொல்கிறது நான் ரொம்பவே தப்பாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு ப்ரைவசின்னு ஒன்று இருக்கணும். அவரோட ஆத்மா எது எப்படியோ அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.